ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்டிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபிக்ஷனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாசிட்டிவ் சைடாக இருக்கலாம், நெகட்டிவ் சைடாக இருக்கலாம். பட் ஃபிக்ஷன்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸ் இருக்கும். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு தோன்ற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது ராவணா G1. இவங்க ரெண்டு பேரையுமே ஷேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் டெவலப்பர் தன்னோட அப்கமிங் கேம் ப்ராஜெக்டில் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார். பட் அந்த கேம்லேருந்து இந்த ராவணா G1 இது ரெண்டுமே தப்பிச்சு வெளியே வந்திருக்கும். இதில் G1 ஒரு நல்ல கேரக்டர், ராவன் கெட்ட கேரக்டர். அந்த கேமில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கேமை ரியல் லைஃப்லையும் ஆடும் கைண்ட் ஆஃப் ஏ கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷனாக இல்லாமல் சுயமாக சிந்திச்சு செயல்படுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். மெக்கானிக்கலா அப்படி பார்க்கும்போது கேம்ல இருந்து வெளியே சுயமா சிந்திச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ற இந்த ரெண்டு பேருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். பவர் அப்படின்றதெல்லாம் அந்த கேமோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் இந்த பவர்ஸ் இருக்கு. லைக் இவங்களால அடிக்க முடியும், ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு சில ஃபிக்ஷனல் பவர்ஸ்லாம் இருக்கு. பட் அதுக்கேற்ற மாதிரி அதுல ஒரு சில மைனஸஸும் இருக்கு. அவங்களோட ஹார்ட்டை ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ், அந்த ஹார்ட்டை வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படத்துல போவோம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஏஐ கேரக்டர்ஸ், அதுவும் இந்தியாவில் அப்படின்னு நான் சொல்லணும். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது சிட்டி அண்ட் 2.0 வெர்ஷன் சிட்டி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஏஐ ரோபோட்ஸ், ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் தான் பார்த்தீங்கன்னா சிட்டி அண்ட் 2.0. வசீகரன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்டால உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ் தான் இவங்க. ஃபர்ஸ்ட் சிட்டி அப்பதான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டா கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகிட்டு இருக்கும். அதுல ஒரு சில பிரச்சனைகளால தான் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷனை போரா எழுப்பி விட்டுருப்பாரு. தென் அதுக்கப்புறம் 2.0 படத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் என்ன மாதிரி ப்ளே பண்ணிச்சு, எவ்வளோ மெச்சூர்டா சிட்டி மாறிட்டாரு. அதுக்கப்புறம் 2.0 வெர்ஷன் சிட்டியை எப்படி கொண்டு வராங்க, இது மாதிரியான பல விஷயங்கள்லாம் நம்ம படங்களில் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைக் இந்தியன் சினிமால காமிக்கப்பட்ட பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ரோபோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிச்சயமா சிட்டி இருப்பாரு. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது புஜ்ஜி. கல்கி படத்துல காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஹைலி டெக்னாலஜிக்கல் மிஷின்ஸ், தென் இது மட்டும் இல்லாமல் ஏ பாட்ஸ் இதெல்லாமே இருக்கு. அதுல ஒரு ஏ பாட்டா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கக்கூடிய பாட்டா தான் புஜ்ஜி இருந்திருக்கும். அதை கல்கியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய அந்த அனிமேஷன் டிவி சீரீஸ்ல புஜ்ஜியும் நம்ம பைரவம் எப்படி சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 எபிசோட் வந்திருந்தது. அதுல இந்த ஷிப்போ ரெபல்ஸ்லாம் அடிச்சு உடச்சதுக்கு அப்புறம் அந்த குப்பமேட்ல இருந்து இந்த ஒரு ஷிப்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது புஜ்ஜியுமே பாத்தீங்கன்னா பைரவா எடுத்துருவாரு. அப்படி பார்க்கும்போது புஜ்ஜியோட எண்ணமும் பைரவோட எண்ணமும் ரெண்டும் ஒன்று தான். காம்ப்ளெக்ஸ் போகணும், சரி ஓகே என்ன எப்படியா பத்திரமா கொண்டு போய் காம்ப்ளெக்ஸில் சேர்த்துடுறா, நான் உனக்கு அது வரையும் நான் பாட்டா இருக்கேன், ஏஆ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி புஜ்ஜியுமே நம்ம பைரவா கூட சேர்ந்து வேலை செய்யும். ஸோ ரெண்டு பேருக்கும் காம்ப்ளெக்ஸ் போகணும். அதனால பார்த்தீங்கன்னா புஜ்ஜி பைரவாவோட சேர்ந்துருக்கும், வேற வழி இல்லாமல். மற்றபடி அது டோட்டலாக காம்ப்ளெக்ஸ்க்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஐரோபாட் படத்துல வரக்கூடிய விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ. இந்த விக்கி அப்படின்றது பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இன்டராக்டிவ் கைனெட்டிக் இன்டெலிஜென்ஸ் தான் இதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஏஐ இனிஷியலி ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒரு விதத்துல உருவாக்கப்பட்ட ஏஐயா தான் இருக்குது. பட் லேட்டரா லைக் அல்ட்ரான் எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கோம், ஹியூமன்ஸ் தான் ஹியூமன்ஸ்க்கு பிரச்சனை, இந்த உலகத்துக்கே பிரச்சனை, இவங்களை முடிச்சிட்டாலே முக்காசி வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை பாத்தீங்கன்னா விக்கியுமே எடுக்கும். ஸோ இதுக்கான ஒரு விளைவுகளை தான் அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஃபிலிமாவும் இருக்கும். ஸோ பயங்கரமாக இருக்கும். அதில் இந்த விக்கின்னு சொல்லக்கூடிய ஏஐ பார்த்தீங்கன்னா பயங்கர வில்லனாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டெரரான ஒரு வில்லன் ரோலே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ப்ளே பண்ணியிருக்கோம். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது டெர்மினேட்டர் பிரான்ச்சைஸ்ல ஸ்கைநெட். இந்த ஸ்கைநெட்னு சொல்லக்கூடிய ஏஐ தான் ரொம்ப முக்கியம். லைக் ஃபியூச்சர்ல இந்த ஸ்கைநெட்னு சொல்லக்கூடிய ஏஐ தான் ஜான் கார்ட்டரை கொல்றதுக்காக அத்தனை டெர்மினேட்டர்ஸ் அனுப்பிச்சு வைக்குது. அதை காப்பாத்துறதுக்குன்னு பாதி டெர்மினேட்டர்ஸ் வருது. இது எல்லாத்தையுமே இந்த டெர்மினேட்டர் பிரான்ச்சைஸ்ல இதுவரையும் நம்ம பார்த்த படங்கள்ல ஏகப்பட்ட பார்ட்ஸ் பார்த்துருக்கோம்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமா இந்த ஸ்கைநெட் தான் இருக்குது. இந்த ஸ்கைநெட் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ. ஹியூமன்ஸ்லாம் அழிக்கணும், ஹியூமன்ஸ்னால தான் இந்த பூமி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து அழிக்கிறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜான் கார்ட்டர் ஸ்கைநெட்டை பாத்தீங்கன்னா ஷட் ஆஃப் பண்றதுக்கான ஒர்க் பண்ண போது ஸ்கைநெட் இவர் சின்ன வயசுல இருக்கிறவனை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேட்டர்ஸை அனுப்புது. இப்போ வரையும் நம்ம டெர்மினேட்டர் பிரான்ச்சைஸ்ல பார்த்த பல விஷயங்களுக்கு ஒரு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கைநெட்னு சொல்லக்கூடிய ஏஐ தான். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ தான் பாத்தீங்கன்னா ஸ்கைநெட்.
லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது நம்ம மார்வலில் இருக்கக்கூடிய ஏஎஸ். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஏஎஸ் தான் ஜார்விஸ், ஃப்ரைடே, ஈடித். இந்த 3 பேரோட ஓனர், இந்த 3 பேரையும் உருவாக்குனது இந்த ஒன் அண்ட் ஒன்லி டோனி ஸ்டார்க், தி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஜார்விஸ் மட்டும் ஹாவர்ட் உருவாக்கி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அவருக்கு வந்து ஜார்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ஸ் அவர் கூட எப்பயுமே இருந்திருப்பாரு. அதோட இனிஷியல் ஒரு ஒர்க்காக தான் இருக்கும். தென் லேட்டரா டோனி ஸ்டார்க் அவருக்குன்னு பல விஷயங்கள் வந்து பில்ட் பண்ணியிருப்பார். லைக் ஜார்விஸ், ஈடித், ஃப்ரைடே, வெரோனிகா, அல்ட்ரானா கூட வந்து பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் தான் உருவாக்கியிருப்பாரு. காமிக்ஸ்ல வந்து ஹேங்க் பிங் உருவாக்கியிருப்பாரு. பட் படத்துல பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் தான் உருவாக்கியிருப்பாரு. இது மாதிரி வந்து இந்த மார்வல்ல நம்ம பார்த்த பழைய ஏஎஸ்க்கும் தந்தையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் தான் இருந்திருக்காரு. சாதாரணமா சொல்லிட முடியாது. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏஎஸ் இன் ஃபிக்ஷன். அதுலயும் மார்வல்ல ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஏஎஸ்னா இவங்கள தான் சொல்லணும். உலகத்தையே காக்கிறதுக்கும் உலகத்தையே அழிக்கிறதுக்கும் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஏஎஸா இதை நான் பார்க்குறேன். பிகாஸ் அல்ட்ரானோட செயல் அப்படி நம்ம டோனி ஸ்டார்க்கோட உருவாக்கத்தில் இருந்த அல்ட்ரான் ஒரு சின்ன முடிவு எடுத்தது விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தை பார்த்தோம். ஒருவேளை அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஏஎஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்புனா, அதுவும் டோனி ஸ்டார்க் இப்போ இல்லை, இந்த மாதிரியான நேரத்தில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏஎஸ்ன்னு சொல்லலாம் இதை. ஸோ ஃபைனலி நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சேம் எம்சியூவில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஏ மிஸ் மினிட்ஸை நம்ம லோக்கி சீரீஸில் தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏஏயா இந்த மிஸ் மினிட்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதாவது இந்த டிவிஏவை உருவாக்குனது ஹீ ஹூ ரிமைன்ஸ், அதாவது கேங்கோட ஒரு வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ். அவர் தான் இந்த டிவிஏவை உருவாக்கியிருப்பார். ஏன்னா மல்டிவர்ஸில் நடக்கக்கூடிய வார், மல்டிவர்ஸில் நடக்கக்கூடிய தேவையில்லாத பிரான்ச்சஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அந்த டைம் லைன் வந்து லீனியரா சீரா செயல்படணும், அதுக்கு இடையில எது வந்தாலும் அதை வந்து அந்த பிரான்ச்சஸை ப்ரியூன் பண்ணிட்டா மல்டிவர்சல் வார் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஹூ ரிமைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அப்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பத்துலேருந்து அவர் கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் மினிட்ஸ் தான். ஹீ ஹூ ரிமைன்ஸ் அண்ட் மிஸ் மினிட்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவியோட ஆர்ஜினே தெரியும். இப்படி மல்டிவர்சல் வாரையே தடுத்து நிறுத்தி மல்டிவர்ஸை பெருசாக பாதுகாத்திருந்த 2 பேரில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மினிட்ஸ். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ்க்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மினிட்ஸ்க்கும் தெரியும். மல்டிவர்சலே காத்த ஒரு ஏ அப்படின்னு இதை சொல்லலாம். மல்டிவர்சல் லெவல் பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சராக இதை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு காரணத்தினால தான் இந்த ஏ லிஸ்ட்டில் வந்து மிஸ் மினிட்ஸாக நான் நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் மல்டிவர்ஸ்ன்றது டிவிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குரூப்பை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இயங்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் மிஸ் மினிட்ஸ் தான். ஹீ ஹூ ரிமைன்ஸ் கூட இருந்து இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சீராக அமைச்சு கொடுத்தது மிஸ் மினிட்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக பவர்ஃபுல்லான ஏ அதை நான் சொல்லியே ஆவேன். இதை தாண்டி உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.